ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் டெங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏம்மா, பணத்தை வாங்கி இத்தனை நாள் ஆகுது. தரேன்னு சொல்கிற, வரும்போதெல்லாம் தர மாட்டேங்கிற. எப்போ தான் தரப்போற? அண்ணா கொடுத்துட்றண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. இதை தான் சொல்லிட்டு இருக்க. எப்போ தான் திருப்பி தரப்போற? வீட்டில் கொஞ்சம் கஷ்டண்ணே, இன்னும் ஒரு மாசத்துல கொடுத்துட்றேண்ணே. இன்னும் ஒரு மாசமா? ஒரு மாசம் இல்லைம்மா, இன்னும் ஒரு அதுவும் டைமு. அதுக்குள்ளே பணம் வந்து சேரணும், இல்லைன்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோ. ஏய், என்னடா இந்த சரக்கு வாங்கி வந்துக்கிற? நீ குத்த 110 ரூபாய்க்கு குழந்தை தான் கிடைக்கும், ஃபாரின் சரக்கா கிடைக்கும். ஏய் ஊத்துறா, குடிலாம் சீக்கிரம் ஊத்துறா, டைம் ஆகுது. இந்தா. ஹலோ கரெக்டாக ஓகே. அவனு மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி பாம்பறேன். இப்போல்லாம் உன் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. நானும் உன் பேரண்ட்டை பார்க்கணும்னு சொல்கிறேன், நீ கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிற. இந்த வீக்கில் உன் பேரண்ட்டை பார்த்தே ஆகணும். அண்ணா கொடுத்துட்றேண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. இதை தான் சொல்லிட்டு இருக்க. எப்போ தான் திருப்பி தரப்போற? இன்னும் ஒரு மாசமா? ஒரு மாசம் இல்லைம்மா, இன்னும் ஒரு அதுவும் டைமு. அதுக்குள்ளே பணம் வந்து சேரணும். செஸ். இன்னைக்கு போட்டு தான் சிகரெட். தூண்டுது. 5 ரூபாய்க்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. ஏய் மச்சான், என்னடா வீட்டு பக்கத்து வேற பையன் கீழே சோகமாக உட்காந்துக்கிறான்? அப்படியா? கூப்பிட்டவன? டேய் தம்பி, வா மேலே வா. நான் ஒரு சிகரெட்டை 10 வச்சுருந்தா பாரு. நானே 10 வச்சிருக்கேன்பா.
அணைச்சிட்டியே இப்போ எனக்கு யாரை பற்றி வைப்பா? வாடா உட்காருவா. ஓப்பா செருப்பு கைட்டு வராது. டேய் உட்காருடா. டேய் என்னடா என்ன ஆச்சு? கீழே சோகமாக உட்காந்துருந்த. அது ஏன் கேட்குற? ரவியை வந்து கீழ்ஸ்டாரு நீ. ஏன்டா எதுக்கு? வாங்கின காசை குத்தாதானே. டேய் இங்கே யாருக்கு தாண்டா பிரச்சனை இல்லை. விட்றா, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாது. பாரு இவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் இவன் எப்பயோ செத்துருக்கணும். சிசிது போதும் அத்தை ரெண்டு போகலாம். ஊற்றியாச்சு, எடுத்துங்க. குடிக்கிறியா? குடிடா. குடுறா. ஏய் குடுறா, அங்கே இருக்கும் சர்பஞ்சு தான். குடி. போதும், எல்லாத்தையும் நீயே புஷ்டம் நாங்கள் நினைக்கிறதா? ஏய் குடுடா. அதை குடிச்சிட்டு அழைச்சிட்டு மாதாரம் உனக்கு. வெட்டி விட்றா. டேய் சோவா, என்னடா பிரச்சனை? குடி. டேய் Cheers. என்ன இது? என்ன பழக்கம்னு தெரியலையே இது. என்னடா இது? இந்த பழக்கத்துக்கெல்லாம் இதுவாயிட்டியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. மாமா சாரிம்மா, வா வா. நீ பட கற்று இன்னும் பார்க்க முடியலம்மா. அதனால எப்போ ஒன்று பண்ண போயிட்டு போய் மாமினா வா. ட்ரை பண்ணாம வா, என்னால் வெளியே வர முடியும். மன்னிச்சுமா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உன்னை படிக்க வச்சேன்டா. நீயே போய் இந்த பழக்கத்துல மாட்டிக்கினியே. எவ்வளோ ட்ரை பண்ணமா, முடியலம்மா என்னால. மாமா சாரி மாமா. காலை விடுறா. நீ இது பழக்கத்தை பண்ணு. நீ நான் எங்கேயா போய் நிம்மதியா செத்து போறேன். மா நில்லுங்க மாமா. நான் பண்ண தப்புக்கு நீங்க ஏமா போய் சாவறீங்க? எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்டு இருக்க? சாகணும்னு கடைசியாக இங்கே வந்துட்டேன். எல்லார் வாழ்க்கையிலும் கடைசியாக கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா? ஃபோட்டோக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் இருக்கிற கடவுளுக்கெல்லாம் என் ஃபீலிங்ஸ் புரியாது.
யார் உன் கூட இருந்து உன் உணர்வெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னோட சரிசமமாக உட்காந்து பேசுகிறாரோ அவர் தான் கடவுள். அப்படியே உணர்வுல புரிஞ்சுட்டு எந்த கடவுளும் வந்து என்கிட்ட பேசுகிறேன். டெய்லி பிஸியாக ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்பில் கடவுள் பேசுறதும் எங்கேருந்து கேட்க போகுது? யாராவது சரக்கு அடி தம் அடின்னு சொன்னால் அது மட்டும் நம்ம காது நல்லா கேட்டோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் மனசில் ஒரு மாதிரி பாரமாகவே இருக்கு. டேய் இங்கே வாடா, பயப்படாதடா, நான் இருக்கிறேன், எல்லாம் சரியாயிடும். நான் உன் கூட இருக்கிறேன், இப்போவும் இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். உன் துக்கம்லாம் என்னோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் சரியாயிடும். நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்க. நீங்கள் சொல்கிறதுனால எல்லாம் மாறிடுமானாலும் எனக்கு தெரியல. நான் ஏதோ என் மனசை கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. பயப்படாம போ, எல்லாம் சரியாயிடும். டெய்லி பிஸியாக ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்பில் கடவுள் பேசுறதுலாம் எங்கேருந்து கேட்க போகுது? எங்கடா போயிருந்த? இங்கே தாம்மா பக்கத்தில் தாம்மா போயிருந்தேன். சாரிம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா. சரி விடுடா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் கூட நீ போனோடனே அழுதுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் அந்த அக்கா என்ன பண்ணாங்க, ஏம்மா அழுகுறேன்னு கேட்டாங்க. இந்த மாரின்னு சொன்னேன். அதுக்கு வாமா நான் ப்ரேயர் மீட்டிங் போகிறேன், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், சரி போகலாமான்னு யோசனை. அப்புறம் அவங்க கூட நான் கிளம்பி போனேன். அங்கே பேசின வார்த்தைலாம் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்காக சரிம்மா நீ கவலைப்பட, நான் ப்ரேயர் பண்ணுறேன்னாங்க. ப்ரேயர் பண்ணாங்கடா. ப்ரேயர் பண்ணோன்னே எனக்குள்ள ஒரு இந்த வசனத்தை அவங்க எனக்கு கொடுத்தாங்கடா. இயேசு நம்மளோட தான் இருக்கிறாராண்டா, அதனால நீ பயப்படாதடா. நம்ம வாழ்க்கை சீக்கிரமா மாறிடும்டா. நீ கோச்சிக்கலன்னா இதை கழட்டிட்டு இந்த வசன படம் மாட்டிக்கிட்டடா. பயப்படாதடா, நான் உன் கூட இருக்கிறேன், இப்போவும் இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். சகாயர் என்பதற்கு துணை நிற்பவர் அல்லது உதவி செய்பவர் என்று பொருளாகும். இக்கதையில் சொல்லப்பட்டது போல, யார் எனது உணர்ச்சிகளையும் என் பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு என்னை அதிலிருந்து விடுவிக்க முடியும் என்று ஆதரவற்று நிற்கின்ற உங்கள் அனைவருக்கும் அந்த இயேசுவே சகாயராய் இருந்து உங்களுக்கு துணை நிற்பார்.